நம்ம ரியராஜ், மாளவிகா, மனோஜ் 2 பேரும் நடிப்புல உருவான படம் தான் நம்ம ஆண் பாவம் பொல்லாதது. இந்த கதை என்னன்னா, ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோ, ஹீரோயினிக்கு ஒரு முதல்ல அரேஞ்ச் மேரேஜ் ஒண்ணு நடந்தது. நடந்ததுக்கப்புறம் ஒரு 1 வருஷம் ஆனது அப்புறம் திடீர்னு பார்த்தா, நம்ம ரியராஜு கோர்ட் வாசல்ல நம்ம ஆர்ஜே விக்னேஷ் அவர் வந்து தேடி போறாப்புல. தேடி போகும்போதே நம்ம ரியராஜ் வர்றாப்புல, "எனக்கு ஒரு டைவர்ஸ் வேணும்" அப்படின்னு சொல்றாப்புல. அந்த எதனால டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஒரு பக்கத்துல கேட்கிறாப்புல. எதனால அந்த டைவர்ஸ் கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ்காந்த் கேட்கிறாப்புல. கேட்கும்போதே ஒரு 4 பிரச்சனைய சொல்றாப்புல. 4 பிரச்சனை என்னென்ன? எதனால பிரிஞ்சா வச்சா? இதே இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. இந்த ஒரு படத்தோட கதை என்னன்னா ஈகோ. இந்த ஈகோனால வர பிரச்சனையத்தான் இந்த படத்த போட்டு சூப்பரா அழகா காமிச்சிருக்காங்க. இது மேல நம்ம சொல்ல வேண்டியது, நம்ம ரியராஜ் ஹீரோவா? இல்ல நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஹீரோவான்னு நமக்கே அதுல ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் வரும். நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தான் இந்த ஒரு படத்தோட எப்படி சொல்றது? ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவ்மெண்ட்டா அவரு ஆக்டிங் இதுல வேற லெவல்ல காமிச்சிருக்காப்புல. ரொம்ப நாள் நம்ம விக்னேஷ்காந்தோட நடிப்பு இதுல வேற லெவல்ல பேர் வழக்கறிஞரா சூப்பரா அழகா ஒரு செம என்டர்டெய்னரா இந்த ஒரு படத்துல சூப்பரா அழகா நடிச்சு குடுத்துருக்காப்புல. கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா, அதுக்கு இன்ட்ரோலுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சீன் ஒண்ணு வரும் பாருங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே செம இன்ட்ரஸ்டிங்காவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரு எப்படி சொல்றது? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற ஒரு சம்பவம் ஒண்ணு இயர்பட்ஸ் மூலமா ஒரு விஷயம்லாம் சொல்லுவாப்புல. அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது செம்ம தியேட்டர்ல வந்து கூஸ்பம்ப் மூவ்மெண்ட்டா இருந்துச்சு. அந்த சீன பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்து வேற லெவல்ல இந்த ஒரு படத்த சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்காப்புல. அத பார்க்கும்போது இவர் தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோ அப்படின்னு நமக்கு ஒரு படத்துல தோணுச்சு. அதுக்கப்புறம் மெயினா இந்த ஒரு படத்துல நடிச்ச நம்ம ரியராஜ் தான் மெயின் ஹீரோவா அந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காப்புல. அவரு பார்க்கும்போது அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. அது எல்லாமே நமக்கு எப்படி சொல்றது? எல்லாமே நம்ம நெனச்ச மாரியே இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஒரு கேரக்டர் மாரி ஒண்ணு போட்டு அழகா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா 30 வருஷத்துக்கு உள்ள காலங்கள் வேற, இப்போ உள்ள காலங்கள் வேற. அப்போ உள்ள பெண்கள் எப்படி இருப்பாங்க? ஆனா இப்போ உள்ள பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்க? அப்போ உள்ள காலகட்டத்துல பெண்கள்லாம் வந்து என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு, எத சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டு போற ஆளுக. ஆனா இப்போ உள்ள ஆளுகலாம் என்ன இது என் லைஃப் நான் இப்படித்தான் இருப்பேன். மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போற இந்த காலகட்ட பெண்கள். அதுலேருந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி மாட்டி மாட்டி தவிக்கிறாப்புல. அதான் இந்த ஒரு படத்தோட ஒரு ரியராஜுக்கு இந்த ஒரு கதைக்களமா அமைஞ்சிருக்கு. அத பார்க்கும்போது நமக்கே ஏகப்பட்ட ரசிக்கும்படியாவும், இத சிரிக்கும்படியாவும் தான் நம்ம ரியராஜ பார்க்க முடியும். ஏன்னா, அப்படியே வேற லெவல் சம்பவம்லாம் பண்ணியிருப்பாப்புல. அத பார்க்கவும் எல்லாமே அவர் சீன்லாம் இருக்கிற எல்லாமே ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்ஷனுக்கு வந்து நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ரியராஜ ஒரு பக்கத்துல கூப்பிடும்போது எப்படி சொல்றது? லுங்கி ஒரு பேட்டா செருப்போடலாம் வர சீன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் பிளாக்ல வர சீன்லாம் பார்க்கறதுக்கு இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன்லாம் ஒரு பக்கத்துல டயலாக்லாம் வேற லெவல்ல அந்த டயலாக்லாம் பேசியிருப்பாப்புல. அத பார்க்கும்போது நமக்கே செம்ம இன்ட்ரஸ்டிங்காவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மெயினா நான் சொல்ல வேண்டியது மாளவிகா மனோஜோட ஆக்டிங். ஒரு ஈகோ புடிச்ச பெண். நான் இப்படித்தான் இருப்பேன். லைஃப நான் இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நம்ம மாளவிகா, மனோஜ் அவங்க ஆக்டிங்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு பக்கத்துல பார்க்கும்போது ஸ்டார்ட்டிங்ல பார்க்கும்போது, சரி இந்த பொண்ணு நல்ல ஒரு குடும்ப குடும்ப பெண்ணா இருப்பான்னு பார்த்தா, போக போக தான் தெரியுது. அதுல எப்படி சொல்றது? ரொம்ப மாடலிங்கா இருக்கிற மாரி மை சாய்ஸ் எல்லாமே. நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம மாளவிகா, மனோஜ். பெண்களுக்கு தான் முன்னுரிமை குடுக்கணும். ஆண்கள்லாம் அப்புறம் தான். எங்களுக்கு முதல்ல நீங்க பார்த்துட்டு, அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கிறங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய, சொல்றத எல்லாமே ஆண்களும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம ஹீரோயினி. இதெல்லாம் நம்ம ரியராஜ் எப்படி கடந்து நம்ம மாளவிகா மோனோட வாழ்ந்து, மாளவிகா மனோஜோட வாழ்றாங்க அப்படிதான் நமக்கே ஒரு பொழுது தோணுச்சு. மாளவிகா ஆக்டிங்னது எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மித்தபடி இந்த ஒரு படத்தோட ஒரு பெஸ்ட் ஒரு காமெடி என்டர்டெய்னர் நம்ம ஜன்சன் திவாகர். அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு காமெடி காமெடி சீன்னா வேற லெவல்ல சம்பவம் ஒண்ணு பண்ணியிருப்பாப்புல. அவர் ஆக்டிங்ல இருந்து இந்த கோயம்புத்தூர் பாஷையெல்லாம் பேசிக்கிட்டு வர்ற சீன்லாம் நமக்கு எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்துல இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நம்ம ஹீரோ மேல கம்ப்ளைண்ட் குடுக்க போற சீன்லாம் பார்க்கும்போது, நம்ம ஜென்சன் திவாகர் வந்து நம்ம ஹீரோயினிய வெறுப்பேத்துற சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு. அத பார்க்கும்போது அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்துல நம்ம ஷீலா ராஜ்குமார் அவங்க தான் இந்த ஒரு படத்தோட வழக்கறிஞரா நடிச்சிருப்பா. அவ ஆக்டிங்லேருந்து எல்லாமே பார்க்கறது ஓரளவு ஓகே மாரி தான் இருக்கு. ஏன்னா, ஆக்டிங் அவங்கள பார்க்கறது நமக்கு ஒரு பக்கத்துல இரிட்டேட்டிங்கா இருக்க மாரியே இருக்கு. ஏன்னா, அவ ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு திமிரு புடிச்ச ஒரு வழக்கறிஞரா இருக்க மாரி காமிச்சிருப்பாங்க. மொத்தத்துல அந்த ஒரு படம் ஒரு ஆண்களுக்காண்டியே எல்லா பெண்களுக்கு தான் எல்லா உரிமையும் குடுக்கக்கூடாது. ஆண்களும் எல்லாத்துக்கும் சமம். அவ்வ தன்னைத்தானே வற்புறுத்திக்கிட்டு அவ நெனச்ச வாழ முடியாம வ வ குடும்பத்துக்காக செலவழிக்கக்கூடிய ஆண்கள். இதெல்லாம் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் நம்ம முதல் உரிமை குடுக்கணும். அப்படின்னு இந்த ஒரு படத்தோட ஒரு கன்டென்ட்டா போட்டு நம்ம கலையரசன் தங்கவேல் அப்படின்னு ஒரு டைரக்டர் இந்த ஒரு படத்த எடுத்திருக்காப்புல. கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட எப்படி சொல்றது? ஒரு 3 பாட்டு இருக்கு. 3 பாட்டு சித்துக்குமார் அவர் தான் இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளரா இருக்காப்புல. கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். அதுல ஒரு பாட்டு செம்ம ஹிட்டா இருக்கு. மித்த 2 பாட்டு ஓரளவு ஓகே மாரி தான் இருக்கு.
மத்தபடி இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்கு. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவரோட ஆக்டிங் தான் இந்த படத்துல கண்டிப்பா பேர் சொல்லுவேன். ஏன்னா லாயரா வேற லெவல்ல ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணியிருப்பாப்புல. இந்த படத்த கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்குங்க. கண்டிப்பா ஆண் பாவம் பொல்லாதது. அது இந்த படத்த நீங்க பார்க்கும்போதே தெரியும் எதனால சொல்லியிருப்பான்னு. கண்டிப்பா அந்த படம் ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கலாம் கைஸ்.